விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பது யாருக்கு சாதகம்? அரசியல் ரீதியாக எத்தகைய விளைவுகளை அதிமுக சந்திக்கக்கூடும் என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ள நிலையில் தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்பதால் போட்டியிடவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். இதனை அக்கட்சியிலிருந்து பிரிந்து நிற்கும் OPS, சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் விமர்சித்துள்ளனர். திமுகவும் இதனை இயலாமை என்று கூறியுள்ளது. அதிமுகவின் புறக்கணிப்பு முடிவு குறித்து பேசிய மூத்த பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன், இடைத்தேர்தலை புறக்கணிப்பதால் அதிமுகவிற்கு பின்னடைவு என கூற முடியாது என்றும், அடுத்து வரும் தேர்தலுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ள அதிமுக தலைமை இந்த முடிவை எடுத்திருக்கக்கூடும் என்றும் சொல்கிறார். பொது தேர்தல்கள் முடிந்திருக்கின்றன, அதனால கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நாம் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். ஏன்னா அப்ப நின்னாகணும், அப்ப நீங்க பல முயற்சிகளை செய்ய வேண்டும், உங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை எல்லாம் நீங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும், முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். அதனால அதுக்காக கூட அவங்க இந்த முடிவு எடுத்திருக்கலாம். 2019 இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட்டு வென்ற அதிமுக இப்போது புறக்கணித்திருப்பதன் மூலம் அத்தொகுதி மக்களுக்கு என்ன சொல்லப் போகிறது என்று வினவியுள்ளார் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா. இந்த நிலை என்பது நிச்சயமா மேலும் ஒரு பின்னடைவை சந்திக்கும். இதை உணர்ந்து கட்சியை ஒன்றுபடுத்துவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி முன்னின்று முயற்சி எடுத்தால் அதிமுகவுக்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலமும் தொடர் வெற்றியும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளது இது முதன்முறை அல்ல என்று அதிமுக தரப்பு விளக்கமளித்துள்ளது. எம்ஜிஆர் காலத்திலேயே இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பதாகவும் அந்த கட்சி கூறியுள்ளது. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது 2012 புதுக்கோட்டை இடைத்தேர்தலையும் 2015 RK நகர் இடைத்தேர்தலையும் புறக்கணித்திருப்பதையும் அதிமுகவினர் சுட்டிக்காட்டுகின்றனர். 1972ஆம் ஆண்டு அதிமுக தொடங்கப்பட்டு ஓராண்டில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருகிறது. அப்போது திமுகவை தோற்கடித்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்த கட்சி அதிமுக. தற்போது ஒரு இடைத்தேர்தலை கண்டு பின்வாங்குவது தொண்டர்கள் மத்தியில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்திரனுடன் ரமேஷ்.